அப்போ உயிர் வந்து ஒளியா இருக்குங்கிறதுக்கு இவருடைய ஒரு பாடலும் சான்று. அது எங்க இருக்கு? உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேல விளக்கு எரிதலி. உயிர் இருக்கு, அது விளக்கு ஜோதியாட்டு இருக்குங்கிறதே. அப்ப நம்ம யோசிச்சு சிந்திச்சு வந்ததும் சென்றதுங்கிறதும் சரியா போச்சா? நம்முடைய யூகமும் ஞானிகள் சொன்னதும் சரிதானே? இப்படி யோசித்து யூகித்து ஒவ்வொன்னா அறிந்து தெரியணும். அதுதான் ஞானம். இதுதான் உண்மை. இதை யாராவது மறுக்க முடியுமா? இதை நம்ம வந்து பார்க்க முடியாது, யூகித்து தான் அறிய முடியும். வெளியில உள்ள பொருளை பார்க்கலாம், உள்ள பொருளை எப்படி நம்ம பார்க்கறது? யூகித்து தான் அறிய முடியும். அப்ப நம்முடைய யூகம் சரிதானா அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் ஞானிகள் வேதங்களை எல்லாம் என்ன சொல்லி இருக்குங்கிறதை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அப்ப எல்லாரும் சொன்னதும் நம்ம யூகித்த இருக்கிறதும் ஒரே பாயிண்ட் தானே, ஒரே விஷயம் தானே. அப்ப நம்முடைய உயிர், ஒரு மனிதனுடைய உயிர் ஒவ்வொருத்தருடைய தலைக்கும் உச்சிக்கு நேர கீழே உள்ள இருக்குது. இந்த இடத்துல உயிர் எப்படி வந்தது? இறைவன் கொடுத்தாரு. எப்படி வந்து பிறந்த குழந்தையை பார்த்திருக்கீங்களா? பிறந்த குழந்தைக்கு உச்சி எப்படி கொஞ்சம் அழுத்தி அவங்கயுமே உள்ள பிரிங்கிடும். ரொம்ப ஒரு மெல்லிய தான். அது நம்ம வளர 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 இது வந்து ஹார்டாக உச்சி வழியாக உயிர் அங்க உள்ள வச்சு அடைச்சான். பெரிய ஒரு ஜவு தான் அங்க முதல்ல. அப்புறம் வளர 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 அது வளர்ந்து ஹார்டாக. இப்பவும் இந்த உச்சியில வந்து எலும்பு கிடையாது.